வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம கார்டனிங் அப்டேட் தாங்க பார்க்க போகிறோம். இந்த புதினா மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்ததுங்க. இதோட தண்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் சன்னமாக, இலையெல்லாம் கொஞ்சம் சின்ன சின்னதாக இருக்குங்க. அதனால் இது வறட்சியை தாங்கி வளருங்கிற ஒரு நம்பிக்கையில் இந்த புதினா தண்டை ஊனி விடலான்ட்ருக்குறேங்க. இதில் இருக்கிற இலையெல்லாம் பறித்து சட்னி அரைச்சிட்டு அதோட தண்டை மட்டும் தனியாக கலெக்ட் பண்ணி வச்சுட்டுங்க. இந்த தண்டுமே கொஞ்சம் வாடிருச்சுங்க. இருந்தாலும் வச்சு பார்க்கலாங்கிற ஒரு நம்பிக்கையில் தாங்க இதை வச்சு விட்றேன். இதுக்காக ஒரு இடத்த மட்டும் கொஞ்சமாக க்ளீன் பண்ணி அதை ஒரு சின்ன பாத்தியாக போட்டு அதில் வைக்கலான்ட்டுங்க. இந்த இடத்துல இருக்கிற பில்லெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி விட்டு போட்டு அதில் கொஞ்சம் சாணி குப்பை மட்டும் போட்டுங்க. அந்த இடத்த ஃபுல்லாக சவனா பண்ணி விட்டு அதுக்கு பாத்தி போட்டு அதில் வச்சு விட்லான்ட்ருக்குறேங்க. அப்புறம் இந்த மஞ்சள் செடி இது வரைக்கும் நான் மண் போட்டுட்ருந்தேங்க. அதனால் கீழே கிழங்கு வர்றதுக்கு ஆரம்பிச்சிருக்குதுங்க. அதுக்கப்புறம் களை வெட்டினவங்க அந்த மண்ணெல்லாம் மறுபடி சவுனாக பரப்பி விட்டாங்க. அதனால் அந்த கிழங்கு மறுபடியுமே இலை வளர்கிற மாதிரி ஒரு க்ரீனிஷாக வந்திருக்குதுங்க அந்த கார்னரில். அது வீடியோவில் நல்லா காட்டியிருக்கிறேன் பாருங்கள். மறுபடியும் இதுக்கு மண்ணெல்லாம் போட்டு மூடி விட்டணுங்க. இந்த மஞ்சளுக்கெல்லாம் கொஞ்சம் மண் போட்டு மூடி விட்டேங்க. பக்கத்தில் இருக்கிற மரத்துக்குமே வேரெல்லாம் மேலே தெரியுதுன்னு சொல்லிவிட்டு அதுக்கும் கொஞ்சம் மண் போட்டு மூடி விட்டேங்க. இது எப்படி வளரும்னு தெரியலைங்க. மறுபடியும் மண் போட்டு மூடி வச்சுருக்கிற மஞ்சள் வருமா என்னென்னு கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா தாங்க தெரியும். இது ஃபுல்லாக சவுனான் பண்ணி விட்டுங்க. சின்ன பாத்தியாக பிடிச்சிட்டு அதில் கொஞ்சம் தண்ணியை விட்டு அப்படியே புதினாவை நெட்டிட்டுங்க. ஃபஸ்ட்டு புதினா பார்க்குறதுக்கு நிறையா இருக்கிற மாதிரி இருந்துச்சுங்க புதினாவோட தண்டு. அதனால 3 தண்டாக எடுத்து நெட்டுறக்க ஆரம்பிச்சுங்க. எடுத்து அப்படியே அந்த தண்ணி இருக்கிறதுக்குள்ளேயே ஊனி விட்டுங்க. ஒரு 2 லைன் நெட்டிட்டு பார்க்கும்போது பார்த்தா மறுபடியும் தண்டெல்லாம் ரொம்ப இளந்தண்டாக தாங்க இருந்துச்சு. அதனால் கடைசியில் வைக்கும்போது கொஞ்சம் புழக்கமாகவே வச்சு விட்டுங்க. நம்ம ஒரு பக்கம் தண்ணி விட்டால் அது பாத்தியை தாண்டி வெளியே போயிட்டுருக்குதுங்க. அப்புறம் போய் பைப்பை அடைச்சிட்டு வந்துட்டுங்க. மீதி இருந்த குச்சியும் எல்லாமே வச்சு விட்டுங்க.
ஒரு வழியாக எல்லா குச்சியும் ஊனி விட்டுட்டேங்க. எப்படி வரும்னு தெரியலைங்க, கொஞ்சம் வாடி தான் இருந்தது. பார்க்கலாங்க எப்படி வருதுன்னு. அதோட அப்டேட்டை கூடி சீக்கிரமாகவே போடுறேங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.